வணக்கம். சற்று மணியில முக்கிய தகவல். தமிழகத்தில் அடுத்த 5 நாட்களுக்கு மழை பெய்ய வாய்ப்பு. சென்னை வானிலை ஆய்வு மையம் தற்போது புதிய அறிவிப்பு வெளியிட்டுள்ளது. அதன்படி தமிழகத்தில் அடுத்த 5 நாட்களுக்கு எந்தெந்த மாவட்டங்களில் இடி மின்னக்கூடிய கனமழை பெய்யக்கூடும் எல்லாமே இப்போ நம்ம பிரீஃபாக பார்த்தலாம். மறக்காம ஸ்கிப் பண்ணாம பாருங்க. உங்களுக்கு இதே போன்ற தமிழக அரசு பற்றியும் தற்போது மழை பற்றி முக்கியமான விவரங்கள் ஒன்றுக்கொண்டு தேவைன்னா நம்மளோட சேனல் கீழே இருக்க ரெக்க பட்டனை கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோ. பக்கத்தில் பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோ. அப்போ நான் டெலிவரி போகிற வீடியோ உங்களுக்கு அவசரம். இந்த வீடியோவில் பிடிச்ச லைக் பண்ணுங்க, ஃப்ரெண்டு ஃபேமிலி எல்லாருக்குமே ஷேர் பண்ணுங்க. வீடியோவை கொஞ்சம் ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்க. இப்போ வாங்க வீடியோக்குள்ள போகலாம். தமிழகத்தில் அடுத்த 5 நாட்களுக்கு லேசான முதல் மிதமான மழைக்கு வாய்ப்புள்ளதாக சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இது தொடர்பாக சென்னை வானிலை ஆய்வு மையம் இயக்குனர் புவியரசன் தற்போது புதிய அறிவிப்பு வெளியிட்டுள்ளார். அதன்படி தென் தமிழகத்திலிருந்து ராயலசீமா வரை நிலவும் வளிமண்டல மேலடுக்கு சுழற்சி காரணமாக நேற்றும் இன்றும் தென் தமிழகம், வடகடலோர தமிழகம் மற்றும் அதனை எட்டியுள்ள மாவட்டங்கள், புதுச்சேரி மற்றும் காரைக்கால் பகுதியில் ஒரு சில இடங்களில் லேசான முதல் மிதமான மழை பெய்யக்கூடும். ஏனைய மாவட்டங்கள் பெரும்பாலும் வறண்ட வானிலை நிலவும் என தற்போது கூறப்பட்டு வருகின்றனர். மேலும் தொடர்ந்து நாளை மறுநாள் தென் தமிழகம், தஞ்சாவூர், திருவாரூர், நாகப்பட்டினம், புதுக்கோட்டை, மயிலாடுதுறை மற்றும் காரைக்கால் பகுதியில் ஒரு சில இடங்களில் லேசான முதல் மிதமான மழை பெய்யக்கூடும். ஏனைய மாவட்டங்களில் பெரும்பாலும் வறண்ட வானிலை நிலவும் என தற்போது கூறப்பட்டு வருகின்றனர். அதேபோன்று வருகிற ஜனவரி மாதம் 28ஆம் தேதி மற்றும் ஜனவரி மாதம் 29ஆம் தேதி தென் தமிழகத்தில் ஒரு சில இடங்களில் லேசான முதல் மிதமான மழை பெய்யக்கூடும். ஏனைய மாவட்டங்களில் பெரும்பாலும் வறண்ட வானிலை நிலவும் என கூறப்பட்டு வருகின்றனர். சென்னையை பொறுத்தவரை அடுத்த 48 மணி நேரத்திற்கு வானம் பொதுவாக மேகமூட்டத்துடன் காணப்படும். நகரின் ஒரு சில பகுதியில் லேசான மழை பெய்யக்கூடும். அதிகபட்ச வெப்பநிலை 31 முதல் குறைந்தபட்ச வெப்பநிலை 23 டிகிரி செல்சியஸாக இருக்கக்கூடும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. அதே போன்று மீனவர்களுக்கு எந்தவிதமான எச்சரிக்கையும் தற்போது விடுக்கப்படவில்லை என தற்போது கூறப்பட்டு வருகின்றனர். தமிழகத்தில் அடுத்த 5 நாட்களுக்கு கடலோர மாவட்டங்கள் லேசான முதல் மிதமான மழை பெய்யக்கூடும் என்பதால் தமிழகத்தில் மீண்டும் 10க்கும் மேற்பட்ட மாவட்டங்கள் மழை பெய்யக்கூடும் என புதிய அறிவிப்பு தற்போது வெளியாகியுள்ளது. நன்றி, வணக்கம்.